வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 300 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியானது இது. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இது பிகினர்ஸ்க்காக சொல்லித்தரேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும் 2 பேர் அப்படின்னா நீங்கள் ஒரு 3/4 டம்ளர் எடுத்தாலே போதும். இது 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். நான் இன்றைக்கி இதை பாருங்கள், நல்லா ஒரு 3 வாட்டி நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. எப்பயுமே பருப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 hour இல்லை ஒரு 15 minutes ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் வைக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி திட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஆழாக்குக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ பாருங்கள், ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 ஆழாக்கு எடுத்துருக்கனால நல்லா 3 டம்ளர் இல்லை 4 டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். தாராளமாக பருப்பு வேகும். இதுக்கு நம்ம கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பூண்டு பல், ஒரு 3 பச்சை மிளகாய். இந்த மாதிரி போடும் போது அந்த பருப்பு வாசமாக இருக்கும். அதுக்காக தான் வேகும் போது குக்கரில் வச்சுட்டேன். நான் குக்கரில் ஆவி வந்தோன்னே வெயிட் போடுங்க. ஒரு 3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு தேவையான அளவு புளி பாருங்கள், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் ஊற வைக்க போகிறேன். ஒரு தடவை அப்படியே அந்த புளியை அலசிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறட்டும். ஒரு 1/4 மணி நேரம் அது ஊறட்டும். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் நல்லா ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா தோல் உரித்து ஒரு பிடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 தக்காளி பழம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா பெரிய வெங்காயமே போதும். நமக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் ருசியாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா பாருங்கள், நான் ஒரு 8 மிளகா 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 10 பூண்டு பல் அப்படியே தோலோடு எடுத்துக்குவோம். இறக்கும் போது அதை தட்டி போடுவோம். இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு இந்த காஞ்ச மிளகாவை கிள்ளி வைக்கிறது தான் அது. நம்ம தூள்லாம் போடுறது கிடையாது. இந்த காஞ்ச மிளகா தான் காரத்துக்கு. அதை அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம் நம்ம. அதனால தான் இதுக்கு பேர் கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க, வெத்து சாம்பார்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக பருப்பு வெந்துருச்சுன்னா இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், தேவையான பொருள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் புளி ஊறிடுச்சு. நான் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 8 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன். நல்லா ஒரு குழி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னா வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு போடுங்க. அது பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப ருசியாக இருக்கும் குழம்பு. இதை பாருங்கள், இப்போ கிள்ளி வச்ச அந்த காஞ்ச மிளகாவையுமே நம்ம போட்டுடலாம். அதுவும் அந்த எண்ணெயில் அதனுடைய காஞ்ச மிளகாவோட காரம் இறங்கி ருசியாக இருக்கும். கெட்டி பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி தூள் பெருங்காயம் தான் இருக்குது. நான் தூள் பெருங்காயத்தை போட்டுக்கிறேன். இது அப்படியே கமன்னு வாசமாக இருக்கும். இப்போ அந்த ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி கொடுங்க. அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கும். அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்க வேண்டியதான். நீங்கள் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக வெறும் சின்ன வெங்காயம் போட்டுமே இந்த சாம்பார் வைக்கலாம். அப்படி இந்த சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயம் போட்டே வைக்கலாம். எப்படி செஞ்சாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையுமே போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இந்த வெத்து சாம்பார் தான் இது. வெங்காயம் வேறு எந்த காயுமே போட போகிறதில்ல, நம்ம தூளுமே போட போகிறதில்ல, மிளகாத்தூள்லாம் போட போகிறதில்ல. காரத்துக்கு இந்த காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கோம். இப்போ தக்காளி பழத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அப்படியே அந்த தக்காளி பழம்லாம் கொஞ்சம் லைட்டாக சுருங்கணும் பாருங்கள். இது மாதிரி அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க. சாம்பார் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இப்போ தேவையான அளவு உப்பையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கணும். நம்ம எப்பயுமே அந்த தக்காளி வதங்கணுன்னா நம்ம உப்பு போட்டாலே வதங்கிடும். திட்டமான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. காயெல்லாம் போடாதனால கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்குது. அதுக்குள்ளே நம்ம குக்கரில் விசில்லாம் அடங்கிடுச்சு. வெயிட் எடுத்துகிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. வேறு எதுவும் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அப்படியே இந்த சூடான இருக்கக்கூடிய பருப்பையே நம்ம அப்படியே டைரெக்டாக ஊற்றிடணும். இந்த பாருங்கள், நல்லா பருப்பு வெந்துருச்சு. இப்போ அப்படியே நம்ம ஒரு தடவை இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம பருப்பை எடுத்து நம்ம அப்படியே ஊற்ற வேண்டியது. அந்த பாருங்கள், இந்த கலரை லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். லைட்டாக அந்த தக்காளி பழமுமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம அப்படியே அந்த கரண்டியாலே நம்ம லைட்டாக அந்த பருப்பை கிளறி விட்டிங்கனாலே போதும். அப்படியே தூக்கி ஊற்ற வேண்டியது தான். அப்படியே சுட சுட அப்படியே அந்த பருப்போடையே அது கலக்கும் போது சீக்கிரமாக நமக்கு வெந்துருமே சாம்பாருமே. இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், தடன்னு இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட நம்ம ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா வேணாலும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒரு கரண்டி வச்சு நம்ம அப்படியே நல்லா கலந்து விடுவோம். இந்த பாருங்கள், இந்த திட்டத்துக்கு தான் இருக்கும். பார்க்கும்போது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் நல்லா நம்மளுடைய சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்குள்ளார இந்த புளியை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியுமே நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். சாம்பார் நல்லா கொதிக்கிற வாசனை வரும்.
இதை பாருங்கள், இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி கொதிக்குது பாருங்கள். தலை தலை தலைன்னு கமன்னு இருக்கும். வீடே வந்து மணக்கும். அப்படியே இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீடு வரைக்கும் போகும் இந்த வாசனை. இந்த கிள்ளி போட்ட சாம்பார்னாலே அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை எடுத்து நம்ம ஊற்ற வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த சமையலில் வந்து புதுசாக செய்கிறவங்க கூட நம்ம வந்து ஈஸியாக செய்திடலாம். இந்த பாருங்கள், திட்டமாக ஊற்றிக்கிங்க. இப்போ திரும்ப வந்து நம்ம மூடி போட்டுடலாம். அந்த புளி தண்ணி வந்து அந்த பருப்போடு சேர்ந்து கொதிக்கும் இல்லையா, அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதுக்குள்ளார வந்து அந்த மிளகு வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இடிக்கிலையும் தட்டிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 ஸ்பூன் மிளகு வந்து போட்டுக்கிறேன் நான். ஒன்றும் பாதியமாக நம்ம வந்து ஒரு ஓட்டிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பூண்டு இருக்குது இல்லையா, அதை வந்து தோலோடு வந்து நம்ம ஒரு சுற்றி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்கள் வந்து இந்த சளி பிடிச்சிருக்கிற நேரத்துலலாம் இந்த மாதிரி ஒரு கிள்ளி போட்டு சாம்பார் சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், எந்த அளவுக்கு திட்டம் வந்து நான் நசுக்கியிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அப்படியே தோலோடு நான் ஒரு 10 பூண்டு பல் வச்சுருக்கேன். அப்படியே அதையும் வந்து ரிவர்ஸில் ஒரே ஒரு சுற்று தான் சுற்றிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், அப்படியே மூடியாச்சு. வேணும்னா நீங்கள் இடிக்கில் கூட இடிச்சிக்கலாம். அந்த பாருங்கள், இந்த திட்டம் வந்து கரெக்டாக இருக்கும். இதை போட்டோன்னே சாம்பார் ரொம்ப வாசமாக இருக்கும் பாருங்கள். கமன்னு இந்த மாதிரி செய்து பாருங்கள். மூடியை வந்து அப்படியே இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். அந்த பாருங்கள், அப்படியே பொங்குது பாருங்கள். பொங்கி தள்ளன்னு கொதிக்குது. நாம் இப்போ வந்து அந்த நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா மிளகும் பூண்டும், அதை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த சாம்பாரில் வந்து நம்ம போட வேண்டியது தான். இதை ஒரு தடவை செய்துட்டிங்கன்னா திரும்ப செய்வீங்க. திரும்ப மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ரொம்ப நேரம் கிடையாது, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். கமன்னு நம்மளுடைய கிள்ளி போட்ட சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிடி வந்து கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை இருந்தாலுமே போட்டுக்கலாம். சுட நம்மளுடைய கிள்ளி போட்ட சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே அளவோடு நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். புதுசாக நியூவாக வந்து சமையல் கற்றுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஈஸியாகவும் செய்திடலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது. இந்த மாதிரி கிள்ளி போட்ட சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல், நெத்திலி வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், மீன் வறுவல், எறா தொக்கு, கத்திரிக்காய் பிரட்டல் எல்லாமே ரொம்ப ருசியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் கிள்ளி போட்ட சாம்பாருக்கு வந்து எறா தொக்கு தான் செய்திருக்கேன். இந்த காம்பினேஷன் ரொம்ப அசத்தலாக இருக்கும். இந்த பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சுட கிள்ளி போட்ட சாம்பாருக்கு எறா தொக்கு ரெடி. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.